பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கம். ஒளி என்றால் விளக்கென்பார், உள்ள இருள் விளக்கும் என்பார், வழி தேடும் இதயத்திற்கெல்லாம் வந்த ஒளி தமிழே என்பார். அந்த தமிழுக்கு முதல் வழக்கத்தை செலுத்திவிட்டு திருவரங்கன் கோவில்மணி காவிரியில் எதிரொலிக்கும் உங்கள் செவியரங்கில் என் சிறு கவிதை எதிரொலிக்கும். புவியரங்கின் உயிரினங்கள் பூரித்து மகிழ்ந்திருக்கும் உங்கள் செவியரங்கம் தனிலே என் சிறு கவிதை எதிரொலிக்கும். கவியரங்கம் தோட்டத்திலே கம்பன் தமிழ் பாட்டிசைக்கும் என்று சொல்லி இங்கே தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஆள்போல் தமிழர் நலம் காப்பதற்காக நூல் வயல் என்ற பதிப்பகம் அமைத்து நூல்களை வெளியிட்டு வருகின்ற விஜயா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல காலம் தோறும் தமிழனினுடைய வாழ்க்கை உயர்த்துவதற்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஆளும் வேலும் பல்லுக்குருதி எங்கள் நீலகண்டன் ஐயா தமிழர் அவர்கள் சொல்லோ இந்த தமிழுக்கே உறுதி என்று சொல்லி இந்த கோவை நகரத்தை வியந்து பார்க்கிறேன். கோவை பழமழகா, கோவை இதழழகா, கோவை நகர் அழகா என்று நினைத்து பார்க்கிற பொழுது கோவை தமிழ் அழகு என்கின்ற செய்தியை முன்னே வைத்து இங்கே தென்மைக்காக ஒரு பாடலை மட்டும் பாடி விடைபெறுகிறேன். வீரப்பெண்ணே கேளடி, பயப்படாம இருக்க வேணும் பெண்ணே, பயப்படாம இருக்க வேணும் பெண்ணே, உன் பாதமலரை சுமப்பதனால் சுழலும் பூமி கண்ணே, உன் பாதமலரை சுமப்பதனால் சுழலும் பூமி கண்ணே, நீ கருப்பையில் சுமப்பதுவோ நெருப்பு, நீ கருப்பையில் சுமப்பதுவோ நெருப்பு, அந்த நெருப்பு தானே உனது இரு விழிகளுக்குள் இருக்கு, அந்த நெருப்பு தானே உனது இரு விழிகளுக்குள் இருக்கு. நீ விண்கலத்தில் ஏறி அமர்ந்து எந்திரத்தை இயக்கு, இந்த வேடதாரி உலகத்திலே நீ வெளிச்சம் தரும் விளக்கு, நீ வெளிச்சம் தரும் விளக்கு. நிஜ ஒளி கடை பொம்மை என்று இங்கு சிலரின் நினைப்பு, நிஜ ஒளி கடை பொம்மை என்று இங்கு சிலரின் நினைப்பு. இனி சவுக்கையடு வீரவேலு நாச்சி உந்தன் உடன்பிறப்பு, வீரவேலு நாச்சி உந்தன் உடன்பிறப்பு. அடிப்படையில் அருவாமனையில் காய்கறியை நறுக்கு, அத்துமீறி எவனும் வந்தால் அதையும் சேர்த்து நறுக்கு. இளந்தளிரை கசக்க வரும் காமுகனை பிடித்து, இளந்தளிரை நசுக்க வரும் காமுகனை பிடித்து, எலும்பிச்சத்து பழத்தை போல ரெண்டையும் பிடித்து நசுக்கு. கை நகங்கள் கத்தியாக்கு இரவில் தனியில் நடந்து, கைவிரல்கள் கத்தியாக்கு இரவில் தனியில் நடந்து, இழித்தவாயன் எவனும் தொடர்ந்தால் உடைக்க வேண்டும் பற்கள். வீரப்பெண்ணே சிங்கப்பெண்ணே காலம் மாறி போச்சு, வீரப்பெண்ணே சிங்கப்பெண்ணே காலம் மாறி போச்சு, யாருக்கும் நீ தாட்சி எல்லை உன் உறுதியில் உலகம் உருவாச்சு. இறுதியாய் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். ரவுத்திரம் பழகு பெண்ணே, ரவுத்திரம் பழகு. அடங்கி கிடந்தால் ஆமை என்பார்கள், அயர்ந்து கிடந்தால் ஊமை என்பார்கள், குனிந்து நடந்தால் கோழை என்பார்கள். கொஞ்சம் நிமிரடி, நிமிர்ந்து பாரடி, ரவுத்திரம் பழகடி பெண்ணே, அதுதான் உனக்கு நல்லது. வாசலை தாண்டினால் ஓடுகாலி என்பார், வாய் கொண்டு திறந்தால் மூடுவாயை என்பார், கைவீசி நடந்தால் அகங்காரி என்பார். கண் கொண்டு பாரடியோ செல்ல பெண்ணே, ரவுத்திரம் பழகடியோ ஞான பெண்ணே, அதுதான் உனக்கு நல்லது, அதுதான் உனக்கு நல்லது. ஆசையுடன் படித்தாலோ அடங்கடி என்பார், அறிவொளியை ஏற்றாமல் அடுப்படி போ என்பார். வேலைக்கு போனாலோ வீம்புக்காரி என்பார். வேறென்ன சொல்லுவேன் ஞான பெண்ணே, வேறென்ன சொல்லுவேன் ஞான பெண்ணே, கொஞ்சம் ரவுத்தரம் பழகடி ஞான பெண்ணே, கொஞ்சம் ரவுத்தரம் பழகடி ஞான
பெண்ணே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு தந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம். அழகிய கவிதை, வீராவேசமான ஒரு முகவரை, ஒரு சிறப்பான பாடலை பாடி அசத்தி விட்டீர்கள். அருமை அருமை. நிமிரடி 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 ரவுத்திரம் பழகு என்று சிறந்த ஒரு அறிவுரையை வீராவேசமான வழங்கி தனது கவிதையை பாடலாக தந்த கவிஞர் திரு வே. கல்யாண்குமார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து கவி பாட திரு வெற்றி